வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ரெட்ரோ டிக்கெட். மகாராஜான்ற படம் வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். இட்ஸ் மேக்கிங் வேவ்ஸ் இன் ஆல் த தியேட்டர்ஸ் தட் இட் இஸ் ரன்னிங். அண்ட் பயங்கரமா வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா அந்த படத்தை பத்தின டிஸ்கஷன். எல்லாரும் வந்து விஜய் சேதுபதி ஃபைனலா வந்து இந்த மைல் ஸ்டோன் ஃபிலிம்ஸ் 50th ஃபிலிம் 100 ஃபிலிம் அதெல்லாம் வந்து ஹிட் ஆகாது அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை உடைச்சிட்டாரு அப்படின்னு பயங்கரமா வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க. அவர் பர்ஃபார்மன்ஸை கொண்டாடுறாங்க. நித்திலன் சுவாமிநாதன் அந்த டைரக்டர், அவருடைய நேர்த்தியை வந்து எல்லாரும் பயங்கரமா பாராட்டுறாங்க. அப்பா, குரங்கு பொம்மையில கிடைக்க வேண்டிய கிரெடிட் ஃபைனலா அவருக்கு இந்த படத்து மூலமா கிடைக்க போகுது, பயங்கரமா ரீச் கிடைக்க போகுதுன்னா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த படம் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர், இந்த படத்தை கண்டிப்பா குழந்தைங்களாம் கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. டே 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 அது வரைக்கும் போகாதீங்கடா, அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி நில்லுங்கடா. இது ஒரு பயங்கர கொடூரமான, பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு வயலண்ட் ஃபிலிம். கிராஃபிக் வயலன்ஸ் அவ்வளோ இருக்கு இந்த படத்துல. இன்ஃபேக்ட் ஜெயிலர் எல்லாம் வந்து குழந்தைங்கலாம் பார்த்த போதே கொஞ்சம் நாங்க வந்து ஜர்க்கானோம். இந்த படம் வந்து அதுக்கும் அடுத்த லெவல்ல போயிடுச்சு. பட் ஏன் வந்து இந்த பெரிய ஹீரோவோட ஒரு படத்தை பண்ணா அதை வந்து எல்லாரும் ரீச் பண்ணி கொண்டாடணும்னு ஏன் சொல்றாங்க? தமிழ் சினிமாவால ஹாலிவுட் மாதிரி ஒரு ப்ராப்பர் ஹார்ட் ஹிட்டிங் கோரி படங்கள் ஃபார் அ ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் அண்ட் வெகுஜனங்களுக்காக ஒரு மிஷன் இம்பாசிபிள் இல்ல ஒரு அவெஞ்சர்ஸ், அந்த மாதிரி 2 செக்மெண்ட்ல தமிழ் சினிமாவில் ஆப்ரேட் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? நித்திலன் சுவாமிநாதன் இந்த அளவுக்கு இந்த படத்துல காமிச்சிருக்கணுமா வயலன்ஸ்? ஒருத்தரை வந்து போய் ரீச் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ரீச் பண்ணுமா? இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் டைவ் ரைட் இன். ஹாலிவுட்ல 2 விதமான படங்கள் இருக்கு. ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் படங்கள்ல ஒண்ணு வந்து பயங்கர ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், பசங்க எல்லாம் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அதை வச்சு பெரிய பெரிய சீரீஸ் பிரான்ச்சைஸ் எல்லாம் எடுத்து கண்ணா பின்னான்னு காசு பாக்குறாங்க. ஆனா அந்த படத்துல ஒரு வயலன்ஸ் வந்து ஆக்ஷன் இருக்குமே தவிர வயலன்ஸ் வந்து குழந்தைங்களால பார்க்க முடியாத மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்க டாம் க்ரூஸ் நடிச்ச மிஷன் இம்பாசிபிள் படங்களா எடுத்து பாருங்க, இல்லைன்னா வந்து இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற MCU படங்களா எடுத்து பாருங்க. எல்லாமே நம்மள வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்கவே ஆக்காது, என்டர்டெயின் தான் பண்ணும். இது வந்து ஒரு கிளியர் மாஸ் செக்மெண்ட் அவங்க ஆப்ரேட் பண்ற ஒரு விஷயம். 2வது செக்மெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர டிராமா ஓரியன்ட் ஃபிலிம்ஸ். அதை வந்து அவங்க பிச் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தான் வந்து அதை தொடங்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவார்ட் சர்க்கிட் ஃபுல்லா அந்த படங்கள்லாம் போகும். அண்ட் அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஆடியன்ஸ் ஒன்று பில்ட் ஆகும். அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை லேப் இட் அப் பண்ணி நல்லா ரசிப்பாங்க. அண்ட் அந்த படத்துக்குலாம் வந்து குழந்தைங்கள உள்ளே விட மாட்டாங்க. இதுக்காக R-rated கொடுக்குறோம், எதுக்காக வந்து PG-13 கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கும். ஒரு சில படங்கள் ஆறா இருக்கும், அந்த படத்துல கிராஃபிக் யூனிட்டி இருக்காது, அந்த படத்துல வந்து பயங்கரமான வயலன்ஸ் இருக்காது. ஆனா அந்த தீம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு தீம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க அதுக்கேத்தாப்புல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் டிராபிகிங் பத்தின ஒரு படமான விக்ரம் வந்து யூவே, நாயகன் மீண்டும் வரால் அப்படின்லாம் சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாம் கத்தி பாடுறாங்க. எல்லா குழந்தைங்களும் போய் ரசிக்கிறாங்க விக்ரம் அந்த படத்தை. அதே மாதிரி வந்து ஒரு மாஸ்டர் தளபதி வந்து அட்வைஸ்லாம் பண்றாரு அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போய் ரீச் அவுட் பண்றாரு. அந்த படத்துல கூட வந்து ஆக்சுவல் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சைல்ட் டிராபிகிங், அப்யூஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கர டார்க்கான ஒரு ஜோன்ல ஆப்ரேட் பண்ற படம். ஆனா அந்த படத்தை வந்து நூத்துக்கணக்கான கோடி கலெக்ஷனுங்கிறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, குழந்தைங்கலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறேன்றாங்க, அந்த பாட்டெல்லாம் அப்படி ஹிட் பண்றாங்க. ஏன், எதை நோக்கி போயிட்டு இருக்குது? அந்த மாதிரி ஒரு தீம் இருக்கிற படம் வந்து ஆறுன்னு காட்ட வேணாமா? இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நார்மலைஸ்டா பாக்குறது நிஜமாவே தேவையா அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து திரும்பி இந்த படம் மூலமா திரும்பி நம்ம மேல வந்திருக்கு. அதாவது இப்ப திரும்பி நம்ம மகாராஜாக்கு போவோம், அப்புறமா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்ற எங்களுடைய தியரியை பத்தி அப்புறம் பேசுவோம். மகாராஜான்ற படம் வந்து இட்ஸ் அ ஃபில்ம் அபவுட் அப்யூஸ். அதுவும் ஒரு கேர்ள் சைல்டு அவங்கள சம்பந்தப்பட்ட ஒரு அப்யூஸ் பத்தின ஒரு கதை. அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு எய்மு. 2வது வந்து அந்த ஒரு கதையை அவருடைய மேக்கிங், அவருடைய ஒரு கதையை வந்து எப்படி அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, ரைட்டிங்ல எப்படி எல்லா இடத்துலையும் க்ளூஸ் வைக்கிறாரு, எப்படி அவருடைய ஒரு சில சினிமேட்டிக் டச்சஸ் வைக்கிறாரு, அதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஆனா அது எல்லாமே வந்து அந்த ஒரு கடைசி சீன்ல வந்து ஒரு பிளட் வந்து ஒரு பாதத்துல படுது, பட்டு அது ஒரு ஷேப்ல போகுது. அது கூட ஒரு கிராஃபிக் வயலன்ஸாவும் ஒரு காமிக்கிறாரு. ஆனா வந்து ஆக்சுவலா இட்ஸ் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷனாவும் நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் இவ்வளவு வயலண்டா இருந்தாதான் எஃபெக்டிவா இருக்குமா? இதெல்லாம் தான் நம்ம கேட்கிற கேள்வி.
இப்ப நித்திலன் சுவாமிநாதன் வந்து இதான் என் ஸ்டைலு, நான் வயலண்டா தான் படம் எடுக்க போறேன், நான் பயங்கர கோரியா தான் படம் எடுக்க போறேன், என்னுடைய படத்துல வந்து இருக்கிற வயலன்ஸ் வந்து வில் ஹெல்ப் லேண்ட் த கட் பஞ்ச் ஆன் எவ்ரி வியூவர் அப்படிங்கிறது அவரோட கோல். எல்லாமே உண்மையாவே இருக்கட்டும். அப்போ அந்த படத்தை வந்து ஏ படமா பிச் பண்ணுங்க, யூஏ படமா பிச் பண்ணாதீங்க. ஏன் யூஏ படமா பிச் பண்ணாதீங்கன்னா, அந்த படத்துல வந்து எல்லாரும் வந்து நீங்க சொன்ன ரேட்டிங்கை நம்பி பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைய கூட்டு போறாங்க. எல்லாரும் விமன், மென், ஓல்ட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது எல்லாராலையும் அந்த அளவுக்கு ஷாக் எல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு யூஏ ரேட்டிங்காக போறாங்க? ஏன் வந்து விக்ரம் யூஏ படமா போகுது? ஏன் வந்து ஒரு மாஸ்டர் யூஏ படமா போகுது? ஏன் ஜெயிலர் அதுல இருக்காத வைலன்ஸா ஏன் அது யூஏ படமா போகுதுன்னு பாத்தீங்கன்னா, காமர்ஸ் தாங்க ப்ராப்ளம். இந்தியாவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆக்டர்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணாதான் ரீச் கிடைக்கும், இயக்குனர்களுக்கு பேர் கிடைக்கும். இதே நித்திலன் சுவாமிநாதன் வந்து இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணாரு. எல்லாரும் கொண்டாடின ஒரு படம் கிரிட்டிக்ஸ் மத்தியில. ஆடியன்ஸ்ல எவ்வளவு பேர் போய் பார்த்தோம்? நம்ம பீடாக் ஸ்டைல சொன்னா தெரியாது. பெரிய சில டைரக்டர்ஸை வந்து அவர் அட்ராக்ட் பண்ணதுனால அடுத்து விஜய் சேதுபதி ஹூ ஆல்வேஸ் சாம்பியன்ஸ் சச் டேலண்ட் அண்ட் பிளஸ் ஒரு நல்ல ப்ரொடியூசர் எல்லாம் பிடிச்சி அவரோட செகண்ட் படம் இவ்வளோ ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். இவருக்கே இந்த மாதிரி ஒரு கதி. இப்போ அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல போவோம். இந்த மாதிரி ஒரு படத்தை அவர் எடுக்கிறாரு, எடுத்துட்டு இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஸ்டார் மூலமா பிச் பண்ணா அவருக்கு ஆடியன்ஸ் கிடைக்கும்னு பாக்குறாரு. அதை ஒரு பிச் பண்ணும்போது அந்த பெரிய ஸ்டார் வரும்போது ஒரு பட்ஜெட்டோட ஒரு உள்ள வராது. இப்போ அந்த படத்தை வந்து ஒரு பக்கா ஏ படமா எடுத்துட்டு வெறும் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆடியன்ஸா அவர் காமிச்சோம்னா அந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதி சேலரியை ரெக்கவர் பண்ண முடியுமா? தெரியாது. நாட் ஹியர் டு டாக் அபவுட் விஜய் சேதுபதி அவ்வளவு சம்பளம் வாங்கணுமா வேணாமா, அந்த கான்வர்சேஷன் ஒதுக்கி வச்சிரும். அப்ப என்ன அதுக்கு பதில்? ஒரு சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணும். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு சில காமெடிங்கிற பேர்ல ஒரு சில ஒட்டாத ஒரு சில விஷயங்கள் வருது. விஜய் சேதுபதியோட கேரக்டரே கொஞ்சம் கேரிகேச்சர் மாதிரி காமிச்சு மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து பயங்கரமான ஒரு சில வயலன்ஸையும் ஸ்லைட்டா காம்ப்ரமைஸ் பண்ணி யூவேன்ற ஒரு காமன் மினிமம்ல போய் நிக்கிறாங்க. அந்த படத்தை எல்லாரும் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பிச் பண்ணி படத்தை பண்றாங்க. நல்ல படமா இருந்தா பஸ் நல்லா போகுது, நல்ல ஒரு ரீச் கிடைக்குது, படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகுது. அந்த நித்திலன் சாமிநாதன் வந்து நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்கு போறாரு. லோகேஷ் கனகராஜ் எப்படி மாநகரம்ல ரீச் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு ஒரு கைதியை போய் பிடிச்சு ஓரளவுக்கு ரீச் கிடைச்சதோ, அதுக்கப்புறம் வந்து கைதிலும் பயங்கர வயலன்ஸ், பயங்கரமான டிஸ்டர்பிங் தீம். பட் அவருக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு காம்ப்ரமைஸ் மட்டும் அவர் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு விஜய் கிடைக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரஜினி கிடைக்க போறாரு, அந்த ஒரு பாதையில அவர் போயிட்டாரு. இப்ப நித்திலன் சுவாமிநாதன் அதே ரூட்டுக்கு போவாரா? அப்படி போனா தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டேலண்ட் இழுக்கப்படுவார் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்னா, இந்த படத்தை இப்படி எடுத்துட்டாரா, ஓரளவுக்கு ரீச் கிடைச்சிருச்சா, படம் ஓரளவுக்கு ஹிட் ஆயிடுச்சா, அடுத்த படத்துல இருந்து வெற்றிமாறன் ரூட்ல போங்க. வெற்றிமாறன் என்ன பண்றாரு? இதே மாதிரி படங்கள் எடுத்தாலும் அந்த படத்தை தைரியமா ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி ரொம்பவே வந்து அவரோட ஆடியன்ஸுக்கு ரொம்ப ட்ரூவா இருந்து அவருடைய சினிமேட்டிக் எக்ஸ்பிரஷனை வந்து பக்காவா அட்ஹியர் பண்றாரு. அதுதான் வந்து ஒரு விசாரணையில பண்ண ஒரு விஷயமா இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்து விடுதலையில பண்ணதா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப அதுக்கு ஒரு கோரா இருக்காரு. அவரும் ஒரு சில ஸ்லிப் எல்லாம் பண்றாரு அசுரன் மாதிரி இருந்தாலும் இஸ் நோ பேக் டு வாட் வி திங்க் இஸ் ஸ்டஃப். அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும். அப்பதான் வந்து தமிழ் சினிமால வந்து ஒரு ஹாலிவுட் லெவல் அன்காம்ப்ரமைசிங் மூவிஸ் த டேவிட் ஃபின்ச்சர் டைம் அண்ட் அகைன் மேக்ஸ் ஆர் வாட் குவென்டின் டாரண்டினோ டைப் ஆஃப் பீப்புள் மேக், அதெல்லாம் நம்மளால இன்னும் நிறைய பார்க்க முடியும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து வந்து இந்த ஹீரோவை வச்சுதான் பிச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைனமிக்ஸை மாத்துறதுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் வந்து ஈடுபடணும் அப்படின்றத பார்க்கணும். வெதர் தீஸ் பிக் ஹீரோஸ் கேன் மேக் த எக்கனாமிக்ஸ் ஒர்க் அட் ஸ்மாலர் காஸ்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷனா நாங்க பார்க்குறோம். அப்புறம் ஃபைனலி வில் கம் பேக் டு மகாராஜா. மகாராஜாவை கண்டிப்பா குழந்தைங்களோட பார்க்காதீங்க. யூ ப்ளீஸ் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் வெதர் ஒரு விஷயம் ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங் தீம் அப்படின்னு காட்டுறோம், சரி ஒரு பொண்ணை வந்து தாக்கியிருக்காங்கலாம் காட்டுறோம், அந்த பொண்ணை தாக்குறத காட்டுறது அவ்வளோ போரியா தான் காட்டணுமா? அதை தாக்குறதுக்கு முன்னாடி அந்த பெர்பெட்ரேட்டர் வந்து அந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி தான் அதை பண்ணணுமா? அந்த அளவுக்கு ஒரு பர்வர்ஷன் ஸ்கிரீன்ல தேவையா? இப்படிங்கிற கேள்விகளோட போய் இந்த படத்தை பாருங்க. பட் மற்றபடி இந்த படம் பயங்கர என்ஜாயபிளான ஒரு ரிவெட்டிங் டிராமா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த நித்திலன் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து டெஃபினட்டா ஒரு மிஸ்கின் மாதிரி அவருக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் வச்சுக்கிட்டு இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் கொடுப்பாரு அப்படின்னு நம்புறோம். லோகேஷ் மாதிரி மாஸ்ல மாறி அவருடைய ஒரு ஸ்டாம்ப் விடாம இருந்தா இன்னும் கூட வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். சரி, நாங்களாம் பெரிய லோகேஷ் ஃபேன்ஸ்.
இருந்தாலும் அவர் படங்களை ஏ படம் சர்டிபிகேட்டா எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு குறிக்கோள். விக்ரம் வருமா தெரியாது, ஆனா வந்து பல கைதிகள் வரும். கோ செக் அவுட் மகாராஜா. அந்த படத்தை பத்தின உங்க தாட்ஸை சொல்லுங்க. கிராஃபிக் வயலன்ஸ் பத்தி நிறைய பேசுங்க. வலைத்தளங்கள்ல நாங்க போட்ட போஸ்ட்டுக்கெல்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் அபவுட் திஸ், விச் மீன்ஸ் இட் இஸ் ஹிட்டிங் அ ஃபியூ நர்வ்ஸ், குவைட் லிட்ரலி. உங்க கருத்து என்ன நீங்க தெரிவிங்க. எங்க வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Until we see you in another video, this is Hari signing off.